வெல்கம் டு GKA சொல்யூஷன். இன்னைக்கு வீடியோ இன்வெர்ட்டர் ஏசியை பற்றி பார்க்க போகிறோம். இதோட அட்வான்டேஜஸ் நான் முன்னாடியே வீடியோவில் பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்க திருப்பி அந்த வீடியோவை ஒரு தடவை பாருங்கள். அதில் உங்களுக்கு அதோட அட்வான்டேஜஸ் தெரியும், அதனால் எப்படி பவர் சேவிங் ஆகுது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இதில் பேசிக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய மோட்டர்ஸ் எல்லாமே டிசி மோட்டராக வச்சு வேரியபிள் ஸ்பீடு மோட்டராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வேரியபிள் ஸ்பீட் பண்ணுறதுனால என்ன வசதினா, நம்ம நார்மல் ஏசி மாதிரி டெம்பரேச்சர் அடைஞ்ச உடனே, நம்ம செட் பண்ணுற டெம்பரேச்சர் வெப்பம் அடைஞ்ச உடனே ரூமில் அந்த ஏசி ஆஃப் ஆகிடும். திருப்பி வெப்பம் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அது ஆன் ஆகி மெயின்டைன் பண்ணும் அந்த ரூமை. பட் இதில் என்ன பண்ணோன்னா, அந்த உள்ளே இருக்கக்கூடிய வெப்பம் தகுந்த மாதிரி, தேவைக்கு தகுந்த மாதிரி அதோட கம்ப்ரஸரோட வேகம், அதாவது சுழற்சி ஆர்பிஎம்மை குறைச்சி ஸ்பீடை குறைச்சிட்டு மெதுவாக ஓடிட்டுருக்கும். அந்த கண்டிஷனில் அதோட கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு சிஎஃப்எல் லேம்ப் அளவு தான் அதோட கன்சப்ஷன் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஏசி நமக்கு கண்டினியூஸாக ஆஃப் ஆகாமல் கண்டினியூஸாக ஓடும். ஆனால் ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் ஓடுறதுனால நமக்கு பவர் கன்சப்ஷன் கிடையாது, பவர் சர்ஜி கிடையாது. அதனால் பல வசதிகள் உண்டு. அதனால தான் இதுக்கு இப்போ இதை அந்த இன்வெர்ட்டர் பிரின்சிபலில் யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு பேர் இன்வெர்ட்டர் ஏசி. சரி, நம்ம அதை பற்றி டீட்டெயில் பார்க்க வேண்டாம். தேவைப்படுறவங்க என்னோட பழைய வீடியோவை பார்த்துங்க. இப்போ நம்ம இந்த இன்வெர்ட்டர் ஏசியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் செக்ஷன் சர்க்கியூட் வைஸு அது எப்படி ஒரு வேரியபிள் டிசி மோட்டரை ரன் பண்ணுறாங்க, ஒரு டிசி மோட்டர் இருக்குது, அந்த டிசி மோட்டரை வேரியபிள் ஸ்பீடில் எப்படி ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த பிசிபி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சர்வீஸ் பண்ண முடியாதுன்னாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இது சர்வீஸ் பண்ணுறதுக்கு பல வசதிகள் வந்துருச்சு. இதுக்கு ஸ்பேர்ஸும் கிடைக்குது, ஈஸியாகவும் நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியும். இப்போ இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும், இது சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். வாங்க பார்க்கலாம் என்னென்ன இதில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் நான் படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி தான் அதோட இன்வெர்ட்டர் ஏசியோட அமைப்பு இருக்கும். அதில் மோரார்லெஸ் அது நார்மல் ஏசி மாதிரி தான் இருக்கும். அதில் சில போர்ஷன்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரெசரில் ஒரு ரியாக்டர் டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. அது போக ஒரு பிசிபி ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறாங்க. கம்ப்ரெசரில் நமக்கு வெளியிலேருந்து பார்க்கல ரொம்ப வேறுபாடு தெரியலை. எக்ஸ்பேன்ஷன் வால்வு, எலக்ட்ரானிக் எக்ஸ்பேன்ஷன் வால்வு வச்சுருக்கிறாங்க. முன்னாடி எலக்ட்ரானிக் எக்ஸ்பென்ஷன் வால் இருக்காது, இப்போது எலக்ட்ரானிக் எக்ஸ்பென்ஷன் வால் வச்சுருக்கிறாங்க. மோட்டர் எல்லாமே டிசி மோட்டர், வேரியபிள் டிசி மோட்டர். மற்றபடி ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் சைடு எல்லாமே சேம் தான், பழைய மெத்தடுக்கும் இப்போவும் ஒன்றும் வேறுபாடுகள் கிடையாது. கம்ப்ரெசர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மோட்டர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கம்ப்ரெசர் பழைய கம்ப்ரெசர் மாதிரி தான், ஸ்க்ரோல் கம்ப்ரெசர், வெயின் கம்ப்ரெசர், இந்த மாதிரி 2-3 டைப் கம்ப்ரெசர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கம்ப்ரெசர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது டபுள் ஸ்டேஜ்னு சொல்லலாம், டபுள் ஸ்டேஜ் கம்ப்ரெசர். இது ஹெர்மெட்டிக் கம்ப்ரெசர், அதனால் இது ஒரே கேசிங்குள்ளே எல்லாமே இருக்குது. இது பற்றி ரெஃப்ரிஜரேஷன் பற்றி இப்போ தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோட கான்செப்ட் எலக்ட்ரானிக் போர்டு, பிசிபி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் அதோட பிசிபி, அதாவது அவுட்டோர் யூனிட் பிசிபி மட்டும் தான் பார்க்க போகிறோம். இன்டோர் யூனிட் பிசிபியில் ரொம்ப வேறுபாடு கிடையாது. அதில் டிசி மோட்டருக்குள்ளே ட்ரைவ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது போக மற்ற சென்சர்ஸ் எல்லாமே நார்மல் ஏசியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த அவுட்டோர் யூனிட் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. அதனால இந்த போர்டை பற்றி தான் இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறோம். இதில் பிஎல்டிசி மோட்டரை பற்றி ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கணும். பிஎல்டிசி மோட்டருங்கிறது நார்மல் டிசி மோட்டர் கிடையாதுங்க, டிசி மோட்டர் தான். ஆனால் அது 3 ஃபேஸ் டிசி மோட்டர்னு சொல்லலாம். அது நீங்கள் கேட்கலாம், இது டிசியில் எப்படி ஃபேஸ் வருது அப்படின்ட்டு. இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 3 செட் ஆஃப் காயில்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த 3 செட் ஆஃப் காயில்ஸில் நம்ம மாறி மாறி சப்ளை கொடுப்பாங்க. அது எப்படி கொடுக்குறாங்கன்னா, நம்ம ஃபிசிக்கலாக நம்ம சுவிட்ச் மூலியமாக கொடுக்க முடியாது, அதுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் மூலியமாக, பிடபிள்யூஎம் மூலியமாக அதுக்கு சப்ளை கொடுப்பாங்க. இந்த பாருங்கள், இது லெஃப்ட்டில் நான் காமிச்சிருக்கிறேன் சின்ன அனிமேஷன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு இப்படி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய காயில், இப்போ அந்த 3 செக்டர் தான் சொல்லியிருக்கிறேன். பட் இந்த 3 என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கிளாக வைக்காமல் இந்த மாதிரி இந்த 3 டைம்ஸாக அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதாவது 3, 6, 9 அந்த மாதிரி காயில்ஸை செட்டப் பண்ணியிருப்பாங்க. அதை சீரீஸில் கொடுத்துருப்பாங்க. ஆப்போசிட் காயிலை சீரீஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம். இந்த டிராயிங்கில் பார்த்தாலே தெரியும். இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கல உங்களுக்கு இந்த பிஎல்டிசி மோட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியும். இந்த மோட்டர் டைரெக்டாக நீங்கள் ஒரு பேட்டரியோ ஒரு டிசி சப்ளை வச்சு பண்ண முடியாது. இதுக்கு ஒரு டிரைவர் சர்க்கியூட் தேவை. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய 3 ஒயர் வருது பாருங்கள். நார்மலாக டிசி மோட்டரில் ப்ளஸ் மைனஸ் மட்டும்தான் வரும். இதில் 3 ஒயர் வரும். இந்த 3 ஒயர்லையும் நம்ம டைமிங் தகுந்த மாதிரி மாற்றி நம்ம சப்ளை கொடுக்கணும். அது நம்ம ஃபிசிக்கலாக நம்மளால் கொடுக்க முடியாது. அதனால் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் மூலியமாக, இதுக்கு டிரைவர் யூனிட் மூலியமாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது இதோட ஸ்பீடை வேரிப்படுத்தலாம். இதோட ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி இதோட ஸ்பீடு வேரி ஆகும்.
இது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி சென்டரில் காயில் இருக்கும், அவுட்டரில் ஒரு மேக்னெட் இருக்கும். இது இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய ஃபேனு, சீலிங் ஃபேன் கூட இப்போ பிஎல்டிசி மோட்டர்ஸ் ஃபேன்ஸ் வந்துருச்சு. இது ரொம்ப அட்வான்டேஜ், பவர் கன்சப்ஷன் ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாமல் டிசியில் ஒர்க் பண்ணுறதுனால லோ வோல்டேஜில் கூட ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஆனால் கம்ப்ரெசரை பொறுத்தளவில் அது ஹை வோல்டேஜில் தான் 3 ஃபேஸில் ஒர்க் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம வந்து அது எப்படி பேசிக் பிரின்சிபிள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிசி சப்ளை இது வந்து ஒரு 300 வோல்ட்டு, 450 வோல்ட்டு, 400 வோல்ட்டு, அதாவது டிசைன் தகுந்த மாதிரி வோல்ட்டு கொடுத்துருவாங்க. டிசி வோல்ட்டு கொடுப்பாங்க. டிசி வோல்ட்டு பேட்டரியிலேருந்து கொடுக்கல, நான் பேட்டரி சிம்பிள் போட்டிருக்கேன். ஆனால் பேட்டரியிலேருந்து கொடுக்கல, ஆக்சுவலாக ஏசியை வந்து டிசியாக மாற்றி நம்ம கொடுக்குறோம். ஓகேங்க, இப்போ ஏசியாக கொடுத்து இந்த மாதிரி ப்ளஸ் மேலே வந்துடுது, மைனஸ் கீழே கொடுத்துட்டோம். 6 ஐஜிபிடிஸ் கொடுத்துருக்குறோம். அது சின்ன கம்ப்ரஸராக இருந்து சின்ன ஃபேன் மோட்டருக்கெல்லாம் ஐஜிபிடி தேவையில்லை, மாஸ்பெட்லேயே வேலை செய்யும். ஆனால் கம்ப்ரஸரை பொறுத்தளவில் ஹெவி லோடுங்கிறதுனால இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஆம்ஸ் எல்லாம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம். அந்தளவு கெப்பாசிட்டி உள்ள ஐஜிபிடிஸ் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் சில நேரங்களில் அதிகமான கரண்ட் எடுக்கிறதுனால இது ஐஜிபிடிஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஹெவி கரண்ட் உள்ள ஐஜிபிடிஸ். இதில் 6 யூஸ் பண்ணியிருக்காங்க, 3 ஃபேஸ் மாதிரி. பாருங்கள், நம்ம நார்மலாக வந்து ஒரு டிசி மோட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுனா ஒரு 4 போதும். 4லேயே நம்ம ஹெச் பிரிட்ஜுன்னு போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். அது மூலியமாக நம்ம வந்து அதோட ஸ்பீடை வேரி பண்ணலாம். ஆனால் இதில் வந்து 6 கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன காரணம்னா இதில் 3 ஃபேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள், 3 காயில் நான் கொடுத்துருக்குறேன். இது நான் உங்களுக்கு புரியறதுக்காக 3 காயில் கொடுத்துருக்குறேன். இதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சீரீஸில் இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு காயில், இது ரெண்டையும் சீரீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 6 காயில் வந்துடும். அந்த மாதிரி மல்டிபிள் பண்ணிக்குவாங்க, ஏன்னா அது கொஞ்சம் ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்காக. இப்போ புரியறதுக்காக நான் ஒரே ஒரு காயில் மட்டும் ஒரு 3 ஃபேஸ்க்காக கொடுத்துருக்குறேன். இது மாதிரி தான் அதோட அமைப்பு இருக்கும். இந்த அமைப்பில் பாருங்கள், பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் மாதிரி தான் இருக்குது. 3 ஃபேஸ் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். 2 ஃபேஸுங்கிறது இந்த 4 டயோடு மட்டும் இருக்கும், 4 ஐஜிபிடி மட்டும் இருக்கும். 3 ஃபேஸ்னால் இந்த மாதிரி 6 ஐஜிபிடிஸ் வந்து இது மாதிரி தான் கனெக்ஷன் இருக்கும். இதில் யூவி, டபிள்யூங்கிற இந்த 3 ஃபேஸ் உள்ள டிசி லைன்ஸ் இதில் வரும். இதில் ஏசி லைன், ஏசி உள்ளே போகாதுங்க, இதில் டிசி தான் உள்ளே போகுது. ஆனால் 3 ஃபேஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். காரணம் 3த்துக்கும் அட் அ டைமில் சப்ளை கொடுக்க மாட்டோம். இது நீங்கள் பார்த்தாலே தெரியும், 3 இடத்துலேருந்து வருது. இதில் எந்தெந்த ஐஜிபிடிஸ் நம்ம வந்து ட்ரிகர் பண்ணுறோமோ அந்த சப்ளை வரும். இப்போ நீங்கள் H1 ட்ரிகர் பண்ணிங்கன்னா HLங்கிறது ஹை சைடு, லோ சைடுன்னு சொல்லுவாங்க. ஹை சைடுங்கிறது பாசிட்டிவ், அதாவது டிசியில் உள்ள ப்ளஸ்ஸை வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. லோ சைடுங்கிறது மைனஸை கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வரும். இதில் நான் டிசி அதில் கொஞ்சம் சிம்பிள் கொஞ்சம் தலைகளாக போட்டிருக்கேன், அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் ஹை சைடில் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா ப்ளஸ்ஸு வந்து இந்த லைனில் போயிடும். ஓகேங்களா? இல்லை சப்போஸ் ஹை சைடு வேணும்னா லோ சைடு மட்டும் கனெக்ட் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் சைடு போயிடும். ஆனால் ரெண்டும் அட் அ டைம் கனெக்ட் பண்ணாத அளவுக்கு அதில் ப்ரிவென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லை சில மாடலில் பார்த்தீங்கன்னா இது புஷ்புல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பிஎன்பி மாதிரியும் ஒன்று என்பிஎன் மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதில் வந்து ரெண்டுமே என் சேனலில் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இதில் வந்து அதுக்கு இதை ட்ரிகர் பண்ணக்கூடிய கண்ட்ரோலர் அந்த வேலையை, அந்த ப்ரொடெக்ஷன் வேலையை எடுத்துக்கும். ரெண்டுக்கும் அட் அ டைமில் சப்ளை வராத அளவுக்கு அது ப்ராப்பராக அது கொடுக்கும். அதுக்குள்ள மாடல் வந்து ஒரு மாடல் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காகவே தயார் பண்ணியிருக்காங்க. ஒரு இவ்வளோ அதில் உள்ள பாதுகாப்பு அதிகப்படுத்தி, சேஃப்டிஸ் அதிகப்படுத்தி ஒரு மாடல் தயார் பண்ணியிருப்பாங்க. ஐபிஎம் சொல்லுவோம். இதை கொஞ்ச நேரத்தில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இதை நம்ம இந்த டிசி மோட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் நான் சப்ளை என்ன பண்ண போகிறேன்னா H1 L2 ரெண்டுக்கும் கொடுத்துருக்குறேன். அப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா L2 வழியாக மைனஸ் இந்த லைனுக்கு போயிடும், H1 வழியாக இதுக்கு சப்ளை போயிடும். அப்போ இதில் ப்ளஸ் வருது, இதில் மைனஸ் வருது, அல்லது நார்த் போல் சவுத் போல் அந்த மாதிரி வருதுன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இருக்கக்கூடிய சென்டரில் இருக்கக்கூடிய ரோட்டர் அந்த நார்த் போலை நோக்கி, இது டிசிங்கிறதுனால ஒரே ஒரு போல் மட்டும்தான் வரும். நம்ம ஏசி மாதிரி நார்த் போல் சவுத் போல் மாறிட்டே இருக்காது. நமக்கு இந்த எந்த ஐஜிபிடி இதில் சுவிட்ச் ஆன் ஆகுதோ அந்த காயில் அந்த நார்த் போலாக தான் அது வேலை செய்யும். அதுபோல் இது என்ன ஆகுதுன்னா இது ஒரு போலும் இது ஒரு சவுத் போலமாக வேலை செய்யுது. இப்போ நம்ம பாருங்கள், நான் நெக்ஸ்ட்டு பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய செட்டு பேரை வந்து மாற்றுறேன். H1, H2, H3ல சீரீஸில் அப்படியே வரும். அதே மாதிரி L1, L2, L3ல சீரீஸில் வரும். ஆனால் அட் அ டைமில் 2 ஐஜிபிடிஸ் ஆன் ஆகிட்டே வரும். பாருங்கள், இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்களா H3 L1 பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே நார்த் போல், இது சவுத் போல் வந்துருச்சு. நார்த் போல் சவுத் போலை நோக்கி அட்ராக்ட் பண்ணிருச்சு. அதே மாதிரி இது இந்த சைடு நமக்கு வந்து இதுவும் இது சவுத் போல், இது நார்த் போலாக இருக்கிறதுனால இது அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ இது மாதிரி தான் அது டர்ன் பண்ணிகிட்டே இருக்கும். பாருங்கள், புரியுதுங்களா? இன்னொரு தடவை நான் ரிவர்ஸில் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இது மாதிரி என்ன ஆகும்னா நம்ம
அந்த இதில் இருக்கக்கூடிய ஐஜிபிடிஸை மாற்றி நம்ம ட்ரிகர் பண்ணுறது மூலியமாக நம்ம இந்த ரொட்டேஷனை ஏற்படுத்துகிறோம். இதை எவ்வளோ வேகமாக நீங்கள் ட்ரிகரிங்கை வந்து வேகப்படுத்துகிறீங்க, ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்துகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிசி மோட்டார் அதிவேகமாக சுற்றும், மெதுவாகவும் சுற்றும். ஸோ இது ரொம்ப அக்யூரஸியாக நம்மளால் இதை மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ நான் இதை கண்டினியூஸாக ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன், பார்த்தீங்களா? ஸோ இப்போ இது போல் அது கண்டினியூஸாக ஆப்ரேட் ஆகும். இதில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியை நீங்கள் மாற்றுதல் மூலியமாக இதோட வேகத்தை நம்ம வந்து வேறுபடுத்திக்கலாம். இதுதான் இதோட சிம்பிள் பிரின்சிபிள். இப்போ இதுவே நான் வந்து ஒரு அனிமேஷன்ஸில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி சைக்கிள்ஸ் இருக்குன்ட்டு. இதில் இந்த டீகோடர் சர்க்கியூட் அப்படிங்கிறது தான் அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட் மூலியமாக அது அந்த இருக்கக்கூடிய ஐஜிபிடிஸை ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமபிள் கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் மூலியமாக நம்ம ஃப்ரீக்வன்சியை வேறுபடுத்தி அதோட வேகத்தையும் அதோட கரண்ட்டையும் நம்ம வந்து பவரையும் அதிகப்படுத்தலாம். இந்த H1 H2 எல்லாம் என்னென்னா, இதில் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இதோட பொசிஷன் நமக்கு தெரிஞ்சிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம அதுக்கு பக்கத்தில் உள்ள காயிலுக்கு சரியான முறையில் நம்ம வந்து சப்ளை கொடுக்க முடியும். அதுக்கு சென்சர் வச்சுருப்பாங்க, ஹால் சென்சர்னு சொல்லுவாங்க. இந்த சென்சர் மூலியமாக அந்த ரோட்டர் எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் இல்லாட்டி ஸ்டார்டிங்கில் ப்ராப்ளம் இருக்கும், ரன்னிங்கில் பிரச்சனை வராது. ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது அது தப்பான போலுக்கு சப்ளை கொடுத்துருச்சுன்னா அந்த மோட்டர் டேர்ன் ஆகாது. டேர்ன் ஆகலைன்னா அதை சுழற்சி ஸ்டார்ட் ஆகாது. அதுக்காக ஸ்டார்டிங்காக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எப்போதுமே பிஎல்டிசி மோட்டரில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஸ்டக் ஆகி அது முதல்ல சென்ஸ் பண்ணும் எந்த பொசிஷனில் இருக்குன்னு. அதுக்கப்புறம் மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட்டு எந்த போலுக்கு சப்ளை கொடுக்கணும்னு பார்த்து அங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அது ரன் பண்ண ஆரம்பிக்கும். இது நீங்கள் பிஎல்டிசி ஃபேனில் எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலாக அதோட பொசிஷனை சென்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டு தான் அப்புறமாட்டி ஸ்டார்ட் ஆகும். அது நார்மல் தான், அது வந்து மிஸ்டேக் கிடையாது, அது அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஹால் ஐசியிலேருந்து வரக்கூடிய சிக்னல் இது மூணும் ஹை லோ எல்லாத்துலேயும் நம்ம எப்படி சப்ளை கொடுக்குறோங்கிறது நான் கொடுத்துருக்குறேன். ஹையில் வந்து H1 H2 H3ன்னு வச்சுக்கலாம். ஏபிசி நீங்கள் கொடுத்துருக்குறாங்க, நான் வந்து H1 H2 H3ன்னு வச்சுக்கலாம். Lல L1 L2 L3ன்னு வச்சுருக்கோம். மேலே இருக்கிறது ஃபீட்பேக்கு ஹால் ஐசியிலேருந்து, ஹால் ஐசிங்கிற லொக்கேஷன் சென்சார்லேருந்து நமக்கு வரக்கூடிய ஃபீட்பேக். இப்படி தாங்க வந்து அதோட பிஎல்டிசி மோட்டர் இயங்கும். ஓகே, இப்போ நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னா நான் வேறு ஒரு வீடியோவில் அங்கே இதை பற்றி நான் ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு டிரைவர் ரன் பண்ணி ஒரு சின்ன மோட்டர் மூலியமாக நான் காமிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு இதில் புரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு போதும். இப்போ அந்த பிஎல்டிசி மோட்டரை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய மேஜர் பிளாக்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது மெயினாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கொடுக்குற அவுட்டோர் யூனிட்டை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏசி கொடுக்குறோம், ஏசி 220 வோல்ட் ஏசி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் ஏசியில் எவ்வித நாய்ஸும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பிடபிள்யூஎம் யூஸ் பண்ணுறதுனால, ஹை ஃப்ரீக்வன்சி பிடபிள்யூஎம் யூஸ் பண்ணுறதுனால நாய்ஸ் இருந்தால் அதுவும் உள்ள நம்மளோட வேலையில் தொந்தரவு ஏற்படுத்தும், இடர்பாடு ஏற்படுத்தும். அதனால் இந்த நாய்ஸ் ஃபில்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப பக்காவாக அதில் நாய்ஸ் ஃபில்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெக்டிஃபயர் பண்ணியிருப்பாங்க. இது நார்மல் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் தான், ஹெவி கரண்ட் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். அதுக்கப்புறம் பிஎஃப்சி கரெக்ஷன். இது நம்ம நினைக்கலாம் டிசியில் எங்கேருந்து பவர் ஃபேக்டர் வருது, பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பவர் ஃபேக்டர் கரெக்ஷன்னா என்ன மீனிங்னா, நம்ம டிசியில் ஒரு இண்டக்ஷன் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் அது வந்து நிலையான பொசிஷனில் இருந்து சொல்ல ஆரம்பிக்கும். அந்த டைமில் அதிகமான கரண்ட்டு எடுக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதனால் நமக்கு என்ன நடக்கும்னா அந்த வோல்டேஜ் ட்ராப் அதிகமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். ரன்னிங்கில் இதை பற்றி அதிகமாக இருக்காது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் இந்த கம்ப்ரஸரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அதிகமான வோல்டேஜ் ட்ராப் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சுழல சுழல அதோட வோல்டேஜ் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா, இது இண்டக்ஷன் மோட்டர் ஹெவி கம்ப்ரெசர் மோட்டருங்கிறதுனால இதுக்கு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இதோட வோல்டேஜ் ட்ராப் ஆகக்கூடாது. இதை டிசைன் வோல்டேஜ் 400ன்னு வச்சுருந்தாங்கன்னா 400 வோல்டேஜ் இந்த ப்ளஸ்ஸில் இருந்து குறையக்கூடாது. அப்போ இது ஸ்டார்டிங் டைமில் 400ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 350 330 போயிடும். அப்போ அது பாக்கி இருக்கக்கூடிய 30 அல்லது 50 வோல்டேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதை ஆட் ஆன் பண்ணுறதுக்கு, அதோட சேர்த்து சப்ளை பண்ணுறதுக்காக இந்த பிஎஃப்சிங்கிற இந்த செக்ஷன் வச்சுருக்காங்க. அதாவது பவர் ஃபேக்டர் கரெக்ஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து நிறைய டெக்னீஷியன் நான் பார்த்துருக்கேன். இந்த இண்டக்டர், இது ரியாக்டர்னு சொல்லுவாங்க. இந்த ரியாக்டர் கீழே காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருக்கும். இதை வந்து ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு இண்டக்டர் காயில் இது இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் அதை ஷார்ட் பண்ணி ஓட்டிடலாம் அப்படின்லாம் கூட நினைக்கிறாங்க. இந்த இண்டக்டர் காயில் இல்லைன்னா வேலை செய்யுது மட்டும் தெரியுது. பட் என்ன காரணத்துக்காக இது இண்டக்டர் காயில் இருக்குது, இந்த ரியாக்டர் எதுக்காக கொடுத்துருக்காங்கங்கிறது அது முக்கியமான அதோட உண்மையான அதோட வேலையை வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் இதை பற்றி ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். இந்த ரியாக்டர் என்ன பண்ணுதுன்னா,
நான் இதுக்கு முன்னாடி இண்டக்டரோட வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், நீங்கள் எப்போதுமே ஒரு இண்டக்டருக்கு அப்புறம் ஒரு சுவிட்ச் கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் கொடுத்தீங்க, எஸ்எம்பிஎஸ்ல கூட பார்த்துருக்கோம், இது மாதிரி ஒரு சுவிட்ச் கொடுத்தால் அது என்ன நடக்கும்னா, இந்த இண்டக்டர் ஆஃப் ஆகும்போது, அதாவது ஆன் ஆகும்போது இதில் இருக்கக்கூடிய மேக்னட்டிசம் சார்ஜ் ஏறிக்கும், காந்த அலைகள் வந்து காந்த சூழ்நிலையாக அது வந்து சார்ஜ் ஏறிக்கும், மேக்னெட்டிக் எனர்ஜியாக சார்ஜ் ஏறிக்கும். அது ஆஃப் ஆகும்போது அந்த எனர்ஜி ரிவர்ஸ் ஆக்ஷனில், அதாவது இது வழியாக சார்ஜ் ஆன ஆக்ஷன்லேருந்து ரிவர்ஸ் ஆக்ஷனில் ஒரு இஎம்எஃப் உண்டாகும். அந்த இஎம்எஃப் என்ன ஆகிடும்னா, நம்ம சப்ளை வோல்ட்டோட சீரீஸில் அதோட திசை சேர்ந்ததுன்னா, இப்போ இதில் 300 வோல்ட் கொடுக்குறீங்க, இதை சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுனால ஒரு 50 வோல்ட் இதில் கிரியேட் ஆகிடுதுன்னா, இந்த 300ம் அந்த 50ம் சேர்ந்து 350 வோல்ட்டாக இங்கே வெளியில் வந்துடும். இது வந்து நம்ம எஸ்எம்பிஎஸில் இது நமக்கு ஒரு ட்ராபேக், இது வந்து டிஸ்அட்வான்டேஜ். அப்போ நம்ம அங்கே என்ன செய்கிறோம்னா, ஒரு ஸ்னப்பர் சர்க்யூட்னு ஒரு சர்க்யூட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்னப்பர் சர்க்யூட் மூலியமாக இந்த மாதிரி உருவாகக்கூடிய பேக் இஎம்எஃப்பை நம்ம அழிச்சிடறோம், அது வழியாக நம்ம டிரான்சிஸ்டருக்கு போக விடாமல் தடுக்கிறோம். ஆனால் இங்கே நம்ம பர்பஸாகவே அதை செய்கிறோம். காரணம் என்னென்னா, இங்கே நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இங்கே 400 வோல்ட்டுங்கிறது ஒரு 320 வோல்ட்டாக ட்ராப் ஆக போகுது. ஏன்னா இந்த கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த மாதிரி ட்ராப் ஆகும்போது அதுக்கு தேவையான பாக்கி வோல்டேஜ், அந்த 70 வோல்டேஜை இந்த டிரான்சிஸ்டர் மூலியமாக இதுக்கு ஒரு PWM கொடுத்து இதை சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுனால அந்த பேக் இஎம்எஃப் என்ன ஆகும்னா, ஒரு 30-40 வோல்ட் இதில் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகும். அந்த வோல்ட்டும் இந்த டிசியிலேருந்து வரக்கூடிய அந்த 300 வோல்ட் அந்த ட்ராப் ஆன வோல்ட்டும் ரெண்டும் கலந்து இந்த 400 வோல்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கும். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இந்த 400 வோல்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுனால தான் இந்த செக்ஷனை நம்ம பிஎஃப்சி செக்ஷன் சொல்கிறோம். இந்த பிஎஃப்சி செக்ஷனுக்கு தனியாக டிரைவர் யூனிட் இருக்கும், PWM யூனிட் இருக்கும். இதுக்கு சென்சார், இந்த மோட்டர்லேருந்து சென்சார்ஸ் எடுத்திருப்பாங்க, வோல்டேஜ் கரண்ட் சென்சார் எடுத்து அதில் எவ்வளோ லோட் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிஎஃப்சி மூலியமாக வோல்டேஜை அதிகப்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய 400 வோல்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது ஸ்டார்டிங்லேயும் சரி ரன்னிங்லேயும் சரி இந்த 400 வோல்ட் ட்ராப் ஆகாமல் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால தான் இதுக்கு பேர் பிஎஃப்சி செக்ஷன் சொல்கிறது. இது ரொம்ப முக்கியமான செக்ஷன். அதனால் நீங்கள் இது பார்க்கல 2 பார்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும், பட் இது முக்கியமான செக்ஷன். அதனால் நீங்கள் இதில் வந்து புரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப அவசியம். இன்னும் நம்ம டீட்டெயிலாக சர்க்யூட்டில் பார்க்கல, இன்னும் புரியும். இந்த செக்ஷனை இப்போ கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம், 3 ஃபேஸு இது வழியாக டிரைவர் மூலியமாக ஆப்ரேட் பண்ணுறது. இதில் இருக்கக்கூடிய இப்போ 6 டிரான்சிஸ்டர் 6 ஐஜிபிடி மாஸ்ஃபெட் எதாக இருந்தாலும் சரி, அதை ட்ரிகர் பண்ணுறதுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட் மூலியமாக நமக்கு தேவையான ஆர்பிஎம் தகுந்த மாதிரி அதில் ட்ரிகர் பண்ணுவாங்க. அது மூலியமாக இந்த டிசி மோட்டார் ஓட்ட போகுது. இது கம்ப்ரஸருக்காக மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன். இது ஃபேனுக்கு இப்போ வரக்கூடிய ஏசியில் எல்லா மோட்டருமே இந்த மாதிரி பிஎல்டிசி மோட்டராக கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லாத்துக்குமே இது மாதிரி செப்பரேட்டாக சிஸ்டம் இருக்கும் ரன்னிங். அதுக்குள்ள டிரைவர் சர்க்யூட் இருக்கும். அது மூலியமாக அதோட ஸ்பீடை வெரி பண்ணுறாங்க. இப்போ ப்ளோயர் மோட்டர் கூட டிசி மோட்டர் போட்டு அதோட ஸ்பீடை கூட பிஎல்டிசி மாதிரி வேரி பண்ணிக்கிறாங்க. இப்போ இதுதான். இப்போ இந்த செக்ஷனை இந்த டிரான்சிஸ்டர்லாம் முன்னாடி பழைய போர்டில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவே 6 டிரான்சிஸ்டர் கொடுத்துருப்பாங்க. இல்லை ஒரு செட்டுக்கும் டபுள் டிரான்சிஸ்டராக கொடுத்துருப்பாங்க. இதில் 2 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 12 அந்த மாதிரிலாம் கூட வந்துடும். ஆனால் இப்போ வர்ற மாடலில் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு, அந்த போர்டை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஐபிஎம் சொல்லக்கூடிய இந்த கீழே நான் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த ஐசி கொடுத்துருவாங்க. ஐபிஎம் அதாவது இன்டெலிஜென்ட் பவர் மாடுல். இந்த ஐசி மூலியமாக இது வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ மேஜர் ஐசி இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து லோ வோல்டேஜ் சைடு, அதாவது ட்ரிகர் பண்ணுற சைடு, பேஸ் சைடு, சென்சார் சைடு, அதோட கொடுக்கக்கூடிய சப்ளை 15 வோல்ட் இதில் வேலை செய்யும். இந்த 15 வோல்ட் கொடுக்கக்கூடிய சைடு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட அவுட்புட் வர்ற சைடு. இது இன்புட், இதில் 440 வோல்ட் கொடுக்குறீங்க, அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் எடுக்கிறீங்க. இது எல்லாமே அந்த சைடு வரும். ஓகேங்களா? 440 நம்ம உள்ளே கொடுத்துட்றோம், ஒரே ஒரு வோல்ட்டு கொடுத்தா போதும். அதே மாதிரி கிரவுண்டு ஒரு சைடு கொடுத்தா போதும். இந்த 3 எண்டிங் வருது இல்லைங்களா, மோட்டருக்கு கம்ப்ரஸருக்கு போகக்கூடிய 3 லீடு அந்த பக்கம் அந்த ஹை சைடு எடுத்திருப்பாங்க. அதனால இது ஹை வோல்டேஜ் சைடு, லோ வோல்டேஜ் சைடுன்னு இதை பிரிப்பாங்க. டூயல் பின் சைடு, அதாவது 2 பக்கமே பின் இருக்கும். இது மாதிரி அதை அமைச்சிருப்பாங்க. இது பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் உங்களுக்கு தெரியும், பழைய மெத்தடு. இது நிறைய டைப்பு பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் வருது. ஹெவி கரண்ட் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ரியாக்டர். இதுதான் பிஎஃப்சிக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிஎஃப்சியை கரெக்ஷன் பண்ணக்கூடிய ரியாக்டர். இதுதான் அதோட பேசிக் அமைப்பு. இப்படி தான் இருக்கும். இதில் ஃபில்டர் சர்க்யூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த டயோடெல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இது வழியாக சப்ளை போகும்போது இதுலேருந்து ரிவர்சல் ஆகி வரக்கூடாதுங்கிறதுனால ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்க. இப்போ அடுத்து இது வந்து ஒரு நேம் பிளேட்டு, ஒரு அவுட்டோர் யூனிட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நேம் பிளேட் இருந்தது, ஒரு ஐடியாக்காக காமிச்சிருக்கிறேன். இதில் பாருங்கள்,
நான் இண்டோர் யூனிட்டை பற்றி பார்க்கல. இண்டோர் யூனிட்டுக்கும் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும், அவுட்டோர் யூனிட்லேயும் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். சென்சர்ஸு அதை மாதிரி என்ன ஆர்பிஎம் ரன் பண்ணணும், உள்ள டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, எல்லாத்துக்கும் கம்யூனிகேஷனுக்காக ஒரு சீரியல் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் ஒயரும் அதோட இந்த கம்ப்ரஸர் ரன் ஆகிறதுக்காக உள்ள 230 வோல்ட்டு ஏசி லைன், அது ஃபேஸ் நியூட்ரல், அது மாதிரி ஒரு 3 ஒயர் இதில் வரும். அப்புறம் எர்த் ஒயர் வரும், மொத்தம் 4 ஒயர் வரும். இல்லை சில மாடலில் பார்த்தீங்கன்னா 5, 6 இந்த மாதிரி அதோட கம்யூனிகேஷன்ஸை வந்து ஒயரை வந்து அதிகப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் பேசிக் மாடலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஒயர் இருக்கும். அதில் 1 வந்து எர்த்து, 1 நியூட்ரல், 1 ஃபேஸு, 1 சீரியல் கம்யூனிகேஷனுக்காக உள்ளது. சீரியல் கம்யூனிகேஷன் என்னென்னா இண்டோர் யூனிட்டுக்கும் அவுட்டோர் யூனிட்டுக்கும் நடுவில் அதோட சிக்னல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்காக உள்ளது. அது வந்து அது நம்ம அந்த அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சீரியல் கம்யூனிகேஷனில் ஒரே ஒயரில் எப்போதுமே ஒரு கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. அதில் இருக்கக்கூடிய நியூட்ரலையே வந்து இன்னொரு ஒயராக பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ இந்த சீரியல் கம்யூனிகேஷன் ஒயரும் நியூட்ரல் ஒயரும் சேர்ந்து கம்யூனிகேஷனுக்காக பயன்படும். நியூட்ரலும் ஃபேஸும் சேர்ந்து இந்த கம்ப்ரஸர் ரன் பண்ணக்கூடிய பவர் லைனாக பயன்படும். ஓகே, இது என்னதுன்னு பாருங்கள். இந்த மேலே இருக்கிற 2 லைனும் பவர் லைன். அது வந்து இதில் ஃபில்டர் சர்க்யூட்ஸ் இருக்குது, சர்ஜ் அப்சார்பர்ஸ் இருக்குது எர்த்தோட. ஸோ இந்த ஃபில்டர் சர்க்யூட்டு இது எல்லாமே வந்து நார்மலாக ஒரு பவர் சப்ளையில் இருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் ஃபில்டர் இஎம்ஐ ஃபில்டர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேனுக்காக வரக்கூடிய சப்ளை இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது வந்து பிஎல்டிசி ஃபேனு கிடையாது, இது நார்மல் ஃபேன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக இதுலேருந்து லோ வோல்டேஜ்க்காக இந்த மாதிரி சப்ளைஸ் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த ரியாக்டர், இதுதான் நான் சொன்ன ரியாக்டருக்கு அப்புறம் பிஎஸ்சி பார்ட்ஸ். பிஎஸ்சினா அது பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் பார்ட்ஸு. இதுக்கப்புறம் ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இதுக்கு இந்த கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த கெப்பாசிட்டரில் தான் ஸ்டோர் ஆகி ஐபிஎம்க்கு பவர் சப்ளை போகுது. இந்த சப்ளை தான் 400 வோல்ட்டுன்னு அவங்க டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா அது மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஐபிஎம்ங்கிற இந்த இன்டெலிஜென்ட் பவர் மாடுல் 3 ஃபேஸுக்குள்ள சப்ளையை கொடுத்து, அதாவது இது டிரைவர் மாதிரி வேலை செய்யும். இதோட சப்ளையை கம்ப்ரஸருக்கு கொடுத்து அது ரன் ஆக போகுது. அதுக்கப்புறம் அது இந்த அவுட்டோர் யூனிட்டில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் சென்சர்ஸ், பைப்பு சென்சர்ஸ், அவுட்டோர் டெம்பரேச்சர், இதை பொறுத்து அதோட ஃபேன் மோட்டரோட ஸ்பீடு அதிகமாகிறதும் கம்மியாகிறதும் அதோட வேரி ஆகிறதுக்கும் அதை பயன்படுத்திக்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு நார்மலாக அந்த நேம் பிளேட்லேயே இருக்கக்கூடிய ட்ராயிங். இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு சர்க்யூட் டயக்ராமே நம்ம பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் இதில் எக்ஸ்பென்ஷன் வால்வ்னு ஒன்று இருக்குது, எலக்ட்ரானிக் எக்ஸ்பென்ஷன் வால்வ். இதை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். முன்னாடிலாம் இதை வந்து மெக்கானிக்கலாக ஒரு ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஷன் வால்வாக கொடுத்துருவாங்க. பட் இந்த எலக்ட்ரானிக் எக்ஸ்பென்ஷன் வால்வும் வேரியபிள் எக்ஸ்பென்ஷன் வால்வ், அதாவது நமக்கு தேவையான அளவுக்கு கம்ப்ரெசர் மெதுவாக ஓடும்போது அதுக்கு தேவையான அளவுக்கு அந்த அதில் கேஸ் எக்ஸ்பென்ஷனை நம்ம வேரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஆக்சுவலாக இதுவும் ஒரு டிசி மோட்டர் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎல்டிசி மோட்டர் தான். இந்த டிசி மோட்டரில் கொடுக்கக்கூடிய சப்ளைக்கு தகுந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய சென்டரில் இருக்கக்கூடிய ரோட்டர் வந்து கிளாக் வைஸ் அல்லது ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும். அந்த மாதிரி சுழலும் போது சென்டரில் இருக்கக்கூடிய பின்னு மேலே கீழே மூவ் ஆகும். அது லீனியர் மோஷனாக மாறிடும். அதாவது ரோட்டரி மோஷனாக இருக்கிறது அது லீனியர் மோஷனாக மாறும். அதுக்கு த்ரெட் மூலியமாக அந்த வேலையை செய்யும். ஸோ இப்போ இது மூலியமாக நமக்கு இந்த இருக்கக்கூடிய நாசில், இந்த நாசில் வந்து நாசிலில் இருக்கக்கூடிய அந்த பின்னு மேலே கீழே போகும்போது ஒரு நமக்கு அதில் வேரியபிள் ஆரிஃபீஸாக மாறிடும். வேரியபிள் ஆரிஃபீஸுக்கு தகுந்த மாதிரி அதோட கேஸ் ஃப்ளோ வந்து வேரி ஆகும். இது மூலியமாக ரொம்ப எளிதாக, ரொம்ப அக்யூரஸியாக, ரொம்ப ப்ரெசிஷனாக இதை வந்து எக்ஸ்பென்ஷன் வால்வை நம்ம இதில் ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க. இது இந்த எக்ஸ்பென்ஷன் வால்வ் தான் இப்போ வரக்கூடிய இன்வெர்ட்டர் மாடலில் எல்லாமே இருக்குது. இப்போ இது எந்த இடத்துல இருக்குங்கிறதுக்கு ஒரு ஐடியா காமிச்சிருக்கிறேன். இப்போ அந்த எக்ஸ்பென்ஷன் வால்வ் வந்து எங்கே அமைஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இது வந்து என்ன இருக்குன்னா, இது வந்து அவுட்டோர் யூனிட், இது இன்டோர் யூனிட்டுங்க. அவுட்டோர் யூனிட்டில் தான் கண்டென்சர், கம்ப்ரஸர் இருக்கும். கம்ப்ரஸர்லேருந்து வரக்கூடிய கேஸ் கம்ப்ரஸ் ஆகி கண்டென்சருக்கு போகுது. கண்டென்சர்லேருந்து எக்ஸ்பென்ஷன் வால்வ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த எக்ஸ்பென்ஷன் வால்வ் அந்த இடத்துல அமைச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கண்ட்ரோலர் வந்து அவுட்டோர் யூனிட் மூலியமாக தான் எக்ஸ்பென்ஷன் வால்வ் ஆப்ரேட் ஆக போகுது. அதுலேருந்து வரக்கூடியது இண்டோரில் இருக்கக்கூடிய எவாப்ரேட்டருக்கு வருது. எவாப்ரேட்டரில் எவாப்ரேட் ஆகுது. அந்த ப்ளோயர் மூலியமாக நமக்கு கூல் ஏர் கிடைக்குது. கூல் ஏர் கிடைச்சதுக்கப்புறமா அது ரிட்டர்ன் லைன் மறுபடியும் கம்ப்ரஸர் போகுது. இது மாதிரி தான் அதோட செட்டப் அமைஞ்சிருக்கும். இதோட வெளியில் இருக்கக்கூடிய கண்டென்சருக்குள்ள ஃபேன், இதுவும் பிஎல்டிசி ஃபேன் தான், அது வெளியில் அந்த இருக்கும். இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இது மாதிரி தான் ஒரு செட்டப், ஒரு அவுட்டோர் யூனிட், இன்டோர் யூனிட், ஒரு ஏசியோட செட்டப் அமைஞ்சிருக்கும். இது நிச்சயமாக வந்து தெரிஞ்சிருக்கும். இதில் எக்ஸ்பென்ஷன் வால்வ் மட்டும் எந்த இடத்துல இருக்குங்கிறதுக்கு ஒரு ஐடியாக்காக நான் அதில் காமிச்சிருக்கேன். சரி, இப்போ நம்ம சர்க்யூட்டுக்கு போகலாம். அதை எடுத்து இதுவரை நம்ம அதோட லொக்கேஷன், அதோட பயன்பாடு எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இனிமேல் நம்ம சர்க்யூட்டில் அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அந்த ஐபிஎம்ங்கிற ஐசிக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறதை ரெண்டையும் நம்ம டேட்டா ஷீட் மூலியமாக நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம்.
இப்போ இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சர்க்கியூட்டை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இண்டோர் யூனிட் 2 யூனிட் இதில் கனெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இது ஒரு பெரிய ஏசி. இது ஷார்ப்பு சர்வீஸ் மேனுவல். நமக்கு இது ஏன் எடுத்தேன்னா இது கொஞ்சம் சிம்பிளாக உங்களுக்கு புரியும். இதை புரிஞ்சுட்டா எல்லாம் பேசிக் வந்து எல்லா எல்லா மாடலுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். எளிதாக நீங்கள் வந்து அதை பார்க்க முடியும். அதனால தான் நான் இந்த மாடல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். எந்த போர்ஷன் வேணுமோ அதை நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் அதோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப தேவையில்லை. ஓகே, இப்போ இந்த சர்க்கியூட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஒயரிங் டயக்ராம், பேசிக் ஒயரிங் டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபால்ட் ஃபைண்டிங், நம்ம எந்த எக்யூப்மெண்ட் இப்போ வர்ற எக்யூப்மெண்ட் எல்லாத்துலேயுமே எரர் கோட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த எரர் கோடு மூலியமாக அது அதில் எந்த செக்ஷன் ஃபால்ட் ஆயிருக்குங்கிறத நம்ம எளிதாக கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் இந்த சிஸ்டமில் வந்து எரர் கோடு வந்து நமக்கு டிஸ்பிளேயில் வராது. அது ஒரு எல்இடி ஒன்று உள்ளே கொடுத்துருக்குறாங்க. அந்த எல்இடி பிளிங்க் ஆகிற ரேட்டு, அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகுது, எத்தனை டைம் பிளிங்க் ஆகுது, அதை வச்சு அது என்ன ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஒரே ஒரு எல்இடி உள்ளே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். நார்மலாக ரன் ஆகும்போது அந்த எல்இடி ஒரு ஸ்லோ ஸ்பீடில் பிளிங்க் ஆகும். பாருங்கள், நார்மலுங்கிற போர்ஷன் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நார்மலுங்கும் போது எல்இடி பேட்டர்ன் ஒயிட்டாக இருக்குது. ஒயிட்டுங்கிறது ஸ்லோ ஃப்ளாஷிங், அதாவது ஒரு செகண்டுக்கு ஒரு டைம் பிளிங்க் ஆகும். இதை நீங்கள் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக அது பார்த்தீங்கன்னா கூட தெரியும். குவிக் ஃப்ளாஷிங்னா 3 டைம்ஸ், ஒரு செகண்டுக்கு 3 தடவை பிளிங்க் ஆகும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகும். கண்டினியூஸாக எரியிறது வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்நார்மல் சிக்னல் லைன் நமக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய கம்யூனிகேஷன் லைன் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அது பிளாங்காக எரியும், அதாவது பெர்மனண்ட்டாக எரியும். ஷார்ட் சர்க்கியூட்டாக இருந்து தெர்மிஸ்டர் ஷார்ட் சர்க்கியூட்டாக இருந்தால் ஒரு தடவை அது பிளிங்க் ஆகும். ஓகேங்களா? இது வந்து என்ன ஆகுதுன்னா குவிக் ஃப்ளாஷிங் சொல்கிறாங்களே, அதாவது ஒரு டைம் வந்து பிளிங்க் ஆகும். ஒரு டைம்ங்கிறது இது 3 தடவை வர்றது ஒரு டைம். ஓகேங்களா? அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி ஒரு 3 தடவை பிளிங்க் ஆகும். திருப்பி ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி 3 தடவை பிளிங்க் ஆகும். இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி 2 தடவை அதே மாதிரி பிளிங்க் ஆகிறதுக்கு ஓவர் ஹீட், இது மாதிரி ஒன்றுத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் அதில் பிளிங்க் ஆகிற ரேட்டு நீங்கள் ஒரு தடவையும் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது அதில் எத்தனை தடவை பிளிங்க் ஆகுதுங்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணுனா நமக்கு எந்த செக்ஷன் நமக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அந்த செக்ஷன் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அது அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் அந்த எல்இடியோட பேட்டர்ன். இதில் 2 யூனிட் இருக்கிறதுனால நமக்கு எல்லாம் டபுளாக கொடுத்துருக்குறாங்க. இதோட சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இதுதான் வந்து பவர் லைன், நியூட்ரல் லைன், லைவ் லைன் வருது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஓவி மாதிரி கொடுத்துருக்குறாங்க, சர்ஜ் அரெஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சி கிளாஸ், ஒய் கிளாஸ் கெப்பாசிட்டர்ஸ் நிறையா கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் சேஃப்டிக்காக, அதோட ஃபில்டரிங்காக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த போர்டு, இது வந்து மெயின் பவர் இன்புட் போர்டு. அதுக்கப்புறம் அதாவது ஃபில்டர் போர்டுன்னு சொல்லலாம். ஃபில்டர் போர்டுக்கு அப்புறம் இது வெளியில் வந்து அடுத்த போர்டில் வரும்போது அங்கே என்னென்ன இருக்குது பாருங்கள். 4-வே வால்வுங்கிறது என்னென்னா, இப்போ நிறைய ஏசியில் வந்து நம்ம இந்தியன் ஏசியிலலாம் மேக்ஸிமம் அந்த ஹீட்டர் கனெக்ஷன்ஸ் இருக்காது. ஆனால் இதில் வந்து ஹீட்டர் கனெக்ஷன் வச்சுருக்கிறதுனால இந்த வால்வ் ஆப்ரேட் பண்ணிட்டாங்கன்னா கம்ப்ரெசர் பைபாஸ் ஆகி அந்த வந்து ஹீட்டர் ஆன் ஆகி அது வழியாக நமக்கு வெப்பமாகறதுக்காக கொடுக்குறது. அதுக்காக 4-வே வால்வ் கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு தேவையில்லை. இதுக்கு கீழே வந்து நமக்கு எப்படி சப்ளை கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாம். மற்ற சப்ளை இதில் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ எவ்வளோ கரண்ட் எடுக்குதுங்கிறதுக்கு ஒரு சென்சார் மாதிரி இது. அதுக்கப்புறம் பிடிசி, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த பிடிசி என்னென்னா பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், அதாவது சப்ளையில் கொடுத்துருக்கிறது என்டிசி கொடுத்துருப்பாங்க, நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். அது என்னென்னா நீங்கள் ரொம்ப கரண்ட்டு அதாவது வெப்பம் அடைஞ்சதுன்னா, ரொம்ப வெப்பம் அடையும் போது அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிடும். நெகட்டிவ் கோஎஃபிஷியன்ட் கம்மியாகிடும். கம்மியாகி அது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும். ஓகேங்களா? இது அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதாவது பேரலாக கொடுத்துருப்பாங்க. பட் இந்த பிடிசி என்னென்னா, இது வந்து டெம்பரேச்சர் வந்து வெப்பமாக ஆக அதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகிடும். அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அதோட ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகிடும். ஸோ இப்போ இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் இதுக்கு கரண்ட் அதிகமாக தேவை போகும். அப்புறம் அதுக்கு என்ன ஆகுனா ஸ்லோலி இதோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகி கரண்ட் ரேட்டிங் கம்மியாகிட்டே வந்துடும். அதுக்கப்புறம் இது எல்லா வோல்டேஜும் ப்ரெசென்ட் ஆனதுக்கப்புறம் இந்த எம்ஆர்ஒய்ங்கிற இந்த சின்ன ரிலே வந்து ஆன் ஆகி இந்த பிடிசியை பைபாஸ் பண்ணிவிடும். இது ரொம்ப முக்கியம். இது பைபாஸ் பண்ணணும். இது பண்ணாமல் பிடிசி வழியாகவே போணுச்சுன்னா அந்த கம்ப்ரஸர் ரன் ஆகாது, திருப்பி ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே போச்சுன்னா அந்த கம்ப்ரஸர் ஸ்டாப் ஆகிடும். அதனால் இனிஷியலாக இது வழியாக
போய் இது எதுக்காகனா கரண்ட் லிமிட்டர் மாதிரி ஸ்டார்டிங்கில் ஹெவி டைரெக்டாகவும் கொடுக்கக்கூடாது. டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா இந்த மோட்டர் போயிடும். அதனால் இனிஷியலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் மூலியமாக ஒரு 49 ஓம்ஸ் அந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் மூலியமாக கொடுத்துருப்பாங்க. அது என்ன ஆகுனா நீங்கள் இது ரன் ஆக ஆரம்பித்த உடனே இது ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இது வெப்பமடைய அதோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே போயிடும். அந்த மாதிரி வரும்போது இது என்ன ஆகிடும்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகி இது வழியாக கரண்ட்டு பாஸ் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பிடிசிக்கு வேலை இல்லை. அப்போ ஸ்டார்டிங் மட்டும்தான் அந்த பிடிசிக்கு வேலை. இது ஒரு பிடிசி இருக்கும், சில இதில் சீரீஸில் 2 பிடிசி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் L1ங்கிறது அந்த ரியாக்டர் காயில். இப்போ கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம் அந்த பிஎஃப்சி கரெக்ஷனுக்காக உள்ள ரியாக்டருக்குள்ள காயில். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீரீஸில் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நார்மல் கண்டிஷனில் இதில் சீரீஸில் போயிடும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே 400 வோல்ட்டு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி இதில் இருக்கக்கூடிய டிசைன் வோல்ட் 400னா அந்த 400 வோல்ட்டு சப்போஸ் 330 வோல்ட்டாக டவுன் ஆனதுன்னா அது என்ன ஆகும்னா இங்கே இருக்கக்கூடிய சென்சார் மூலியமாக இந்த கீழே இருக்கக்கூடிய பவர் ஃபேக்டர் போர்டு, இந்த பிஏஎம் போர்டுன்னு சொல்லியிருக்காங்களே, இந்த போர்டுக்கு கூட 2 ஐஜிபிடிக்கும் சப்ளை வரும், பிடபிள்யூஎம் சிக்னல் வரும். சிக்னல் வந்து இந்த சர்க்கியூட்டை ஷார்ட் பண்ணுது பாருங்கள். அந்த ஷார்ட் பண்ணுறது கூட இந்த டயோடுலேருந்து சப்ளை டைரெக்டாக எடுக்கலை, அதுக்கு ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் போட்டு அந்த சப்ளையை ஷார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இது ஷார்ட் பண்ணுறது மூலியமாக இந்த ரியாக்டரில் ஒரு பேக் இஎம்எஃப் ஆட் ஆன் ஆகி அந்த நமக்கு வரக்கூடிய ட்ராப் வோல்டேஜுக்கு ஈடுகட்டி நமக்கு 400 வோல்ட்டை மெயின்டைன் பண்ணும். இது வந்து கண்டிப்பாக டெக்னீஷியன்ஸ் இதை பற்றி புரிஞ்சுக்கணும். இந்த பிஎஃப்சி கரெக்ஷன் இப்படி தான் வேலை செய்யுது. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் வந்து அந்த சார்ஜ் இந்த ஃப்ரீக்வன்சி மூலியமாக வரக்கூடிய அந்த அதாவது பல்ஸ் மாதிரி வரக்கூடிய இடர்பாடுகள் இந்த கெப்பாசிட்டர் எடுத்துக்கும். இதனால் இந்த பல்சஸ் வந்து நம்ம கம்ப்ரஸருக்கு போகாது. ஓகேங்களா. ஸோ இப்போ இது மூலியமாக இந்த கெப்பாசிட்டர் எப்போதுமே 400 வோல்ட்டு சார்ஜ் பண்ணி நமக்கு பர்மனெண்ட் வோல்டேஜ், ஃபிக்ஸட் வோல்டேஜ் இந்த கம்ப்ரஸர் ஐபிஎம்க்கு கொடுக்கும். ஐபிஎம்மோட வேலை, ஐபிஎம்குள்ளே தான் எல்லா ஐஜிபிடிஸ், டிரைவர் ஐஜிபிடிஸ் எல்லாமே இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கரண்ட் சென்சார், வோல்டேஜ் சென்சார், இதோட பொசிஷன் சென்சார் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. இது மூலியமாக இது கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு டிரைவர் மாதிரி கூட ஆக்ட் ஆகும். இது வந்து நார்மல் டிரைவர் கிடையாது. இன்னும் பல வேலைகளை செய்கிறதுனால இதுக்கு பேர் வந்து இன்டெலிஜென்ட் பவர் மாடல்னு சொல்கிறாங்க. இது மூலியமாக 3 ஃபேஸோட கனெக்ஷன்ஸ் வந்து கம்ப்ரஸரில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இது வந்து கம்ப்ரஸருக்கு மட்டும்தான். இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து ஃபேன் மோட்டருக்கு வேணும், அல்லது வேறு பம்பு வேறு எதுக்காவது வேணும், வேறு ப்ளோயர் மோட்டருக்கு வேணும், அதுவும் டிசி, எனக்கு வந்து பிஎல்டிசி மோட்டர் வேணும்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஐபிஎம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு ஐசி மூலியமாக நார்மல் டிரைவர் கொடுத்துட்டு அதுலேயே ரன் பண்ணிக்குவாங்க. இல்லை சிங்கிள் ஃபேஸ் மோட்டராக அதுக்கு யூஸ் பண்ணிவிடுவாங்க, அதாவது ஃபிக்ஸட் ஆர்பிஎம் மோட்டராக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுதான் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய செட்டப். இதில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது இனிஷியலாக நான் வந்து காமிக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் யூனிட் இது ஏன் 2 கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து 2 யூனிட் கனெக்ட் பண்ணலாம். இந்த அவுட்டோர் யூனிட் வந்து 2 இன்டோர் யூனிட்டுக்கு கனெக்ட் பண்ண முடியும். அதனால நமக்கு அதில் கொடுத்துருக்குறாங்க. இது எக்ஸ்பேன்ஷன் வால்வுக்கு கொடுக்குறது. இஎக்ஸ்வினா எக்ஸ்பேன்ஷன் வால்வ், இஇவின்னு சொல்லுவாங்க அல்லது இஎக்ஸ்வின்னு சொல்லுவாங்க. 2 ஒன்று தான். இது ஒரு எக்ஸ்பேன்ஷன் வால்வ், இது ஒரு எக்ஸ்பேன்ஷன் வால்வ். ஓகேங்களா. இப்போ இது சிங்கிள் யூனிட்டாக இருந்தால் ஒரு எந்த யூனிட்டை ஆன் பண்ண போகிறோமோ அந்த எக்ஸ்பேன்ஷன் வால்வ் ஆன் ஆகிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் சென்சர்ஸ், டெம்பரேச்சர் சென்சர்ஸ், அதாவது பைப் லைன் சென்சர்ஸு, வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் சென்சர், டெம்பரேச்சர் சென்சரு, இது பூரா எல்லாமே அந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ஃபீட்பேக் போகும். அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கும். இதில் பாருங்கள் டிசி ஃபேன் கொடுத்துருக்குறாங்க. ஃபேன் மோட்டர் கூட டிசியில் தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ள பவர் சப்ளை, தனியாக பவர் சப்ளை அதுக்கு இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுக்கு தனியாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஓவர் ஹீட் எரர்னால் இந்த மாதிரி வரும். முதல்ல ஒரு நார்மல் லைட்டு மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஒரு ஃபாஸ்ட் பிளிங்கிங் இந்த மாதிரி 2 தடவை வரும். திருப்பி ஒரு நார்மல் லைட் வரும். அப்புறம் திருப்பி ஃபாஸ்ட் பிளிங்கிங் வரும். இந்த மாதிரி வந்ததுன்னா அது வந்து ஓவர் ஹீட் எரர், அதாவது கம்ப்ரெசர் மாடல், பவர் மாடல் ஓவர் ஹீட்டு அப்படி. இது மாதிரி நம்ம இந்த எரர் கோடு இப்படி தான் வரும். இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது இந்த போர்டோட ஒயர் கனெக்ஷன்ஸ் எங்கெங்கே இருக்குங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இது நார்மலாக நம்ம வந்து மாற்றிலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும் லைன் கனெக்ஷன்ஸ். நம்ம ஈஸியாக இந்த டயக்ராமை வச்சு ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்தது அந்த போர்டில் எங்கெங்கே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இதுதான் மெயின் கெப்பாசிட்டர் பார்ட்ஸு. இதில் இருக்கக்கூடிய இதுதான் ஐபிஎம். இந்த போர்டு, இந்த ஐசி தான் ஐபிஎம். இதுக்கு வந்து ஹீட் சிங் ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். இது வந்து அதுக்கு ஐபிஎம்க்கு போகக்கூடிய டிரைவர்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன கரண்ட் சென்சர்ஸு எல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ரிலே தான் நான் சொன்னது, அந்த பிடிசி இந்த இருக்குது, பிடிசி இந்த இருக்குது, பிடிசியோட பைபாஸ் பண்ணக்கூடிய ரிலே. ஓகேங்களா. இதுக்கு சப்ளை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் எஸ்எம்பிஎஸும் இருக்கும். ஏன்னா லோ வோல்டேஜ் சப்ளை, மைக்ரோ கண்ட்ரோலருக்குலாம் லோ வோல்டேஜ் சப்ளை தேவை. அதனால் இதில் ஒரு லோ வோல்டேஜ் எஸ்எம்பிஎஸும் இந்த சர்க்யூட்டில் இருக்கும். ஓகேங்களா. இது வந்து இன்புட் உள்ளே வரக்கூடியது. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா
சிக்னல் லைன் வந்து மெயின்ஸ்லேருந்து தான் சிக்னல் லைனை நம்ம எடுக்கிறோம். 220 வோல்ட்டில் வரக்கூடிய நியூட்ரல் லைனை ஒரு சிக்னல் ஒயராக எடுத்துக்கிறோம். இன்னொன்று சிக்னல் ஒயர் தனியாக வருது. அப்போ அதுலேருந்து நம்ம அந்த 220 வோல்ட் அதுலேருந்து நம்ம சிக்னலை பிரித்து எடுக்கிறதுக்காக அதில் ஆப்டோ கப்ளர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2 ஆப்டோ கப்ளர் ரிவர்சபிளில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் நான் அதை காமிக்கிறேன். அதை வந்து அதாவது ரெண்டுக்கும் கம்யூனிகேஷன் வேணும். அதாவது அவுட்டோர் யூனிட்லேருந்து வரக்கூடிய சிக்னல் இன்டோர் யூனிட்டுக்கு போகணும். அதே மாதிரி இன்டோர் யூனிட்லேருந்து வரக்கூடிய சிக்னல் எல்லாம் ஒரு ஆர்டர், அதாவது நம்ம என்ன கண்ட்ரோலர்ஸ் செட் பண்ணுறோமோ அதுக்கு வேண்டிய அளவுக்கு அவுட்டோர் யூனிட்டை ரன் பண்ண வைக்கணும் இல்லைங்களா. அந்த கம்யூனிகேஷன் பூராமே அந்த ஆப்டோ கப்ளர் மூலியமாக நடக்கும். ஏன்னா ஒரு சைடு ஹை வோல்டேஜ், ஒரு சைடு லோ வோல்டேஜ் மூலியமாக மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுக்கணுங்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய அந்த பெரிய ஐசி தான் மைக்ரோ கண்ட்ரோலர். இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்க்கலாம். இது அந்த ரியாக்டர், அது வரக்கூடிய ரியாக்டர் போர்டு. அதுக்கப்புறம் இது மெயின் சர்க்கியூட்டு. இந்த மெயின் சர்க்கியூட்டை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இது ஒரு ஐடியாவுக்காக தான் பார்க்குறோம். ஒரு சர்க்கியூட்டை நம்ம எப்படி ரீட் பண்ணணுங்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்குறோம். இப்போ இதில் பாருங்கள், இதுதான் வந்து பவர் சப்ளை. இதில் பார்க்கலே தெரியுது, இதுதான் வந்து மெயின் 220 வோல்ட் பவர் சப்ளை. இது எர்த், ஓகேங்களா. இந்த எர்த்தில் வந்து ஒரு சர்ஜ் அரெஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த சர்ஜ் அரெஸ்டர் எதுக்குன்னா ஹெவி ஹை வோல்டேஜ் எதாவது வந்தால் இது மூலியமாக அது எர்த்தில் போயிடும். அதுக்காக சர்ஜ் அரெஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இதில் ஃபில்டர் சர்க்கியூட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்ம எஸ்எம்பிஎஸ் பழைய பவர் சப்ளையில் அதிகமாக நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம், இல்லாட்டி வீடியோ இன்னும் ரொம்ப லாங் ஆகிடும். இதுக்கப்புறம் ஒரு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் மூலியமாக அந்த டோட்டல் யூனிட் எவ்வளோ கரண்ட் எடுக்குதுங்கிறதுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுக்குறாங்க. மைக்ரோ கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள், இதுலேருந்து ஒரு கரண்ட் சிடி டிரான்ஸ்ஃபார்மர் மூலியமாக அதை டிசியாக மாற்றி அந்த வோல்டேஜ் நேர மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசிக்கு இங்கே வருது, PB5க்கு வருது, 70க்கு வருது. ஸோ இப்போ இது மூலியமாக அந்த கரண்ட்டை மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்நார்மல் கரண்ட் வரும்போது ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி பிடிசி கொடுத்துருக்குறாங்க. பிடிசிக்கு பைபாஸாக ஒரு ரிலே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இனிஷியலாக பிடிசி வழியாக வேலை செய்யும். அப்புறம் பைபாஸ் ஆகிடுச்சுன்னா பைபாஸ் வழியாக தான் வேலை செய்யும். இந்த யூனிட்டில் ஒரே ஒரு பிடிசி தான் இருக்குது. சில யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், 2 ரிலே கூட இருக்கும். ஓகே, இது வந்து இண்டக்டருக்கு தான் ரியாக்டர் காயில். ரியாக்டருக்கு அப்புறம் எப்படி வருது பாருங்கள், 2 பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் இருக்குது. ஒன்று வந்து கம்ப்ரஸருக்கு போகிற பிரிட்ஜ் ரெக்டிஃபயர், இதுதான் மெயின் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். இது வந்து ஒரு சின்ன பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் மூலியமாக 2 ஐஜிபிடி மூலியமாக நம்ம அந்த சுவிட்சை PWM கொடுத்து அதை சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறோம். இது எப்போ சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் பண்ணோம்னா ஸ்டார்டிங் டைமில் இங்கே சப்ளை கம்மியாகும் போது 400 வோல்ட் ட்ராப் ஆகும், டிப் ஆகும் ஸ்டார்டிங்கில். ஏன்னா இது இண்டக்டர் ஹெவி கம்ப்ரெசர், ஹெவி லோடு கம்ப்ரெசர், இண்டக்டர் மோட்டர் இருக்கிறதுனால அதில் ஒரு டிப் இருக்கும், வோல்டேஜ் டிப் இருக்கும். அந்த டிப்பை கரெக்ட் பண்ணுறதுக்காக இது மூலியமாக நான் சொன்ன மாதிரி இந்த சப்ளையை சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க ஹை ஃப்ரீக்வன்சியில். அது எவ்வளோ வேகமாக பண்ணுறாங்க, அந்த எவ்வளோ PWM வித்து கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வோல்டேஜ் வந்து அடிஷ்னலாக இதில் ஆட் ஆன் ஆகிடும். அது எதனால் ஆட் ஆன் ஆகுதுன்னு இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். அந்த பேக் EMF சேம் டைரெக்ஷனில் வர்றதுனால இதில் வரக்கூடிய சப்ளையோடு அதுவும் சேர்ந்துக்கும். சேரும்போது இந்த டிப்பு கரெக்ட் ஆகிடும். ஸோ அப்போ ஆக மொத்தம் இதில் எப்பொழுதுமே பெர்மனெண்ட்டாக நமக்கு வோல்டேஜ் அதில் கிடச்சிட்ருக்கும். சரி, ஓகே. இப்போ இதில் 2 சப்ளை கொடுத்துட்டோம். இது வந்து நம்ம PFC கரெக்ஷன் நான் சொல்லிட்டேன். இதுக்கு சப்ளை எங்கேருந்து வருதுன்னா இங்கே பாருங்கள். இது கூட என்ன பண்ணுறாங்கன்னா இதோட டிரைவருக்கு வந்து ஆப்டோ கப்ளர் மூலியமாக தான் எடுக்கிறாங்க. ஏன்னா 18 வோல்ட் இதுக்கு டிரைவருக்கு தேவை, பேஸுக்கு தேவை, ஐஜிபிடியோட பேஸுக்கு தேவை. அதனால் ஐஜிபிடி பேஸுக்கு எடுக்கும்போது டேரெக்டாக அதுக்கு சப்ளை கொடுக்கக்கூடாது. ஏன்னா மைக்ரோ கண்ட்ரோலேருந்து வரக்கூடியது 5 வோல்ட் தான் வரும். பாருங்கள், 5 வோல்ட் தான் வருது. அதனால் 5 வோல்ட்டை 18 வோல்ட்டுக்கு ஐசோலேட்டட் கம்யூனிகேஷன் கொடுக்கறதுக்காக 2 ஆப்டோ கப்ளர் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து IPM கொடுத்துருக்குறாங்க. IPMலேருந்து வெளியில் நியூட்ரல் வருது இல்லைங்களா. அதாவது கலெக்டரில் நேராக கொண்டே கொடுத்தாச்சு. ஐஜிபிடியோட கலெக்டருக்கு சப்ளை 400 வோல்ட் சப்ளை டேரெக்டாக கொடுத்துட்டோம். ஆனால் கீழே வந்து நெகட்டிவ் பாயிண்ட் வந்து டைரெக்டாக வந்து எர்த்து பண்ணலை, 0 வோல்ட்டை கொடுக்கல. ஒரு ரெசிஸ்டன்ஸ், நிறைய ரெசிஸ்டன்ஸ் மூலியமாக கொடுத்துருக்காங்க. இது கரண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறதுங்க. இந்த கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுக்காகனா இதுக்கு முன்னாடி வந்து இந்த இசடுங்கிற சென்சார்லேருந்து மைக்ரோ கண்ட்ரோலருக்கு போகும். இதில் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கரண்ட் சென்ஸ் பண்ணி நம்ம கம்ப்ரெசர் ப்ராப்பர் கரண்ட் எடுக்குதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இந்த வோல்டேஜ் ட்ராப் சென்சர், கரண்ட் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஷண்ட் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆக்சுவலாக பேர் வந்து ஷண்ட் ரெசிஸ்டர். இது நம்ம முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம், நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் கூட பார்த்துருக்கோம். இந்த ஷண்ட் ரெசிஸ்டரோட பேரலாக எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும், மில்லி வோல்ட் தான் வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். அந்த மில்லி வோல்ட்டை சென்ஸ் பண்ணி நம்ம கரண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க, அதை மானிட்டர் பண்ணிக்குவாங்க. அதுதான் அதோட ஐடியா. ஓகேங்களா. இதுதான் கம்ப்ரெசர், 3 ஃபேஸ் கம்ப்ரெசர். இது வந்து ஐபிஎம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர். இதில் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இந்த ஐசி தான் எல்லா வேலையும் செய்ய போகுது. அதாவது இந்த PFC கண்ட்ரோல் பண்ண போது,
ஐபிஎம்க்கு வந்து டிரைவ் யூனிட் கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லை எல்லா சென்சாரை வச்சு அதுவும் இல்லை இண்டோர் யூனிட்லேருந்து என்ன கம்யூனிகேஷன் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இது அவுட்புட் கொடுத்து எல்லா செக்ஷன்ஸையும் ஆப்ரேட் பண்ண போகுது. எலக்ட்ரானிக் எக்ஸ்பேன்ஷன் வால்வும் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட் தான் ஆப்ரேட் பண்ண போகுது. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 10 MHz இது ஒரு கிளாக் ஐசி இருக்குது. இதை பற்றி ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன காரணம்னா நம்ம வந்து சிக்னல் பூராமே சீரியல் கம்யூனிகேஷன். ஓகேங்களா. சீரியல் கம்யூனிகேஷனுங்கிறது ஒரே ஒரு ஒயர் மூலியமாக எல்லா சிக்னலுமே அது வழியாக வரிசையாக அனுப்பிச்சிருவாங்க. இப்போ அந்த மாதிரி பேக்கெட்டாக அனுப்புவாங்க. அந்த பேக்கெட்டாக அனுப்பும்போது அது எந்த ஃப்ரீக்வன்சியில் வருதுங்கிறத இது வந்து உணர்ந்து அதே ஃப்ரீக்வன்சியில் இதை வந்து அதிலிருந்து பிரித்து எடுத்தால் தான் நமக்கு இதுக்கு தேவையான கம்யூனிகேஷன் ப்ராப்பராக எடுக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஐசிக்கு ஒரு கிளாக் ஐசி கொடுத்துருப்பாங்க. எந்த ப்ரோக்ராமபிள் ஐசியாக இருந்தாலும் அதில் ஒரு கிறிஸ்டல் போட்டு ஒரு கிளாக் ஐசி இருக்கும். அது எதுக்காகனா இந்த ஃப்ரீக்வன்சியில் தான் இந்த சிஸ்டம் வேலை செய்யுது. இதே ஃப்ரீக்வன்சியில் தான் நமக்கு இண்டோர் யூனிட்டும் வேலை செய்யணும். இது கம்யூனிகேட் ஆகக்கூடிய போர்டில் அந்த போர்டும் இதே ஃப்ரீக்வன்சியில் வேலை செஞ்சால் தான் இந்த போர்டுக்கும் அந்த போர்டுக்கும் கம்யூனிகேஷன் எரர் இல்லாமல் ப்ராப்பராக இருக்கும். அதனால இண்டோர் யூனிட்லையும் பார்த்தீங்கன்னா 10 MHzல அங்கே கிளாக் ஐசி இருக்கும், இதுலேயும் கிளாக் ஐசி இருக்குது. ரெண்டுமே ஒரே ஃப்ரீக்வன்சியில் வேலை செய்யும் போது கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்கும். ஓகே, இது கம்யூனிகேஷன் மெத்தடை பற்றி உங்களுக்கு படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சீரியல் கம்யூனிகேஷன் இது கம்ப்யூட்டர் எல்லாத்துலேயுமே இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது தெர்மிஸ்டர்ஸுங்கிறது பூரா டெம்பரேச்சர் சென்சர்ஸ். எங்கெங்கெல்லாம் அவுட்டோர் சக்ஷன் பைப்பு, கம்ப்ரெசரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டெம்பரேச்சர் எல்லா சென்சாரும் நேராக மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட்டுக்கு போயிடுது. ஓகேங்களா. அது வந்து வோல்டேஜ் ட்ராப்பர் போட்டு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பிசிபிக்கு கூட டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணுறாங்க. நம்ம இது வந்து இண்டக்ஷன் போர்டில் கூட பார்த்தோம். பிசிபி கூட ஹீட் ஆனிச்சுன்னா அதோட டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணி அதோட எரர் கோடு பிளிங்கிங்காக மாறிடும். இது வந்து சுவிட்ச் எஸ்எம்பிஎஸ். இது எஸ்எம்பிஎஸ் முன்னாடி பார்த்தாச்சு. சேம் அதே பிரின்சிபிள் தான். இந்த எஸ்எம்பிஎஸ்ல பாருங்கள் ஸ்னப்பர் சர்க்யூட் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நமக்கு அந்த பேக் இஎம்எஃப் தேவையில்லை. அது வந்து நமக்கு இந்த ஐசியை ஸ்பாயில் பண்ணிடும். அதனால இதில் வந்து அதை வந்து இந்த மாதிரி டயோடு போட்டு ரெசிஸ்டர் போட்டு அதை வந்து அழிச்சிருவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணுறோம். பட் இது வந்து இதுலேயும் ஆப்டோகப்ளர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 15 வோல்ட்டுங்கிறது ஐபிஎம்மோட டிரைவ் யூனிட் சைடு வோல்ட்டு, 18 வோல்ட்டுங்கிறது அந்த பிஎஃப்சியோட டிரைவ் யூனிட்டு, 5 வோல்ட்டுங்கிறது மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட்டுக்கு போகிற வோல்ட். 3 வோல்டேஜ் இதுலேருந்து வருது. நார்மலாக இந்த பவர் சப்ளையில் தாங்க ஃபெயிலியர் வரும். அதனால் இதை ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு எஸ்எம்பிஎஸ் ரிப்பேர் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா இதை எளிதாக பார்த்துலாம். ஆனால் இது தனி போர்டில் இருக்காது. மெயினாக உங்களுக்கு மொத்தமாக அவுட்டோர் யூனிட் போர்டு மொத்த போர்டுக்குள்ளே ஒரு செக்ஷனாக இருக்கும். அதனால் ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இதில் செக்ஷன்ஸ் வந்து ஃபால்ட் அட்டன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எளிது. என்னோடய எஸ்எம்பிஎஸ் வீடியோஸ் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எந்த எஸ்எம்பிஎஸ்ஸாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். இதுதான் சீரியல் கம்யூனிகேஷன். இதில் பார்த்தீங்களா 4 ஆப்டோகப்ளர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில போர்டில் 2 தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இதில் 4 யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து 5 வோல்ட்டு, புரியுதுங்களா. ஒன் சைடு பார்த்தீங்கன்னா 220 வோல்ட். அது எத்தனை வோல்ட் வருதோ 300 வோல்ட் வந்து 300 வோல்ட் ஒரு சைடு ஹை வோல்ட்டு, ஒரு சைடு லோ வோல்ட்டு. அதனால் இது ஒரு ஸ்பெஷல் ஆப்டோகப்ளர்ஸ். இது மூலியமாக தான் சீரியல் கம்யூனிகேஷன் நடக்குது. இது வந்து இந்த 2 யூனிட் இருக்கிறதுனால இது வந்து ஒரு யூனிட் ஏ யூனிட்லேருந்து வருது. இண்டோர் யூனிட் ஏ யூனிட்லேருந்து வரக்கூடிய கம்யூனிகேஷன், இது வந்து பி யூனிட்லேருந்து வரக்கூடிய கம்யூனிகேஷன். இது நம்ம சிங்கிள் யூனிட்டாக இருந்தால் ஒன்று தான் இருக்கும், ஒரு செட்டு தான் இருக்கும். ஒரு செட்டுனா இது 2 மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஆப்டோகப்ளர் பார்த்தீங்கன்னா இது அவுட்டோர் யூனிட்லேருந்து இண்டோர் யூனிட் போகிறது. சாரி, இது வந்து இண்டோர் யூனிட்லேருந்து அவுட்டோர் யூனிட் வரக்கூடிய ஆப்டோகப்ளர். இது வந்து அவுட்டோர் யூனிட்லேருந்து இண்டோர் யூனிட் போகக்கூடிய ஆப்டோகப்ளர். ஆனால் போகிற லைன் வந்து ஒரே லைன் தான், ஒரே லைன் வழியாக போகும். அதுக்கு ரெஃபரன்ஸ் லைனு நியூட்ரல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இது மூலியமாக சீரியல் கம்யூனிகேஷன் நடக்கும். சீரியல் கம்யூனிகேஷன் எரர் வந்தால் இந்த ஆப்டோகப்ளர்ஸு இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்ட்ஸை நம்ம செக் பண்ணணும். அதுதான் அதோட ஐடியா. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிரைவ் யூனிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பேன்ஷன் வால்க்குள்ள டிரைவ் யூனிட்ஸு. ஸோ இப்போ இது மூலியமாக மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட்லேருந்து இதிலேருந்து சப்ளை சிக்னல் நேராக இந்த நாட் கேட்ஸ் மூலியமாக இதெல்லாம் ஐசிங்க. இந்த ஐசியெலாம் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணலாம். இந்த நாட் கேட்டு இந்த மாதிரி சிக்னல் இருக்குதுன்னா நீங்கள் ஈஸியாக செக் பண்ண முடியும். இது மூலியமாக எக்ஸ்பேன்ஷன் வால் 2 எக்ஸ்பேன்ஷன் வால்க்கு சிக்னல் போகுது. அதுக்கப்புறம் ஃபேனுக்குள்ள கனெக்ஷன்ஸு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்வெர்ட்டர் கரண்ட் டிடெக்டர் இது எவ்வளோ கரண்ட் வருதுங்கிறது இந்த இசட்டுங்கிறது நான் இங்கே காமிச்சிருக்கேன் இல்லைங்களா. இதில் மேலே இருக்கும் பாருங்கள், இசட் இங்கே வருதுப்பா. இதுதான் இசட்டுங்கிறது நான் சொன்னேன். ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் மூலியமாக வரக்கூடிய கரண்ட்டு. அந்த கரண்ட்டை டிடெக்டர் இங்கே வந்துடும். கரண்ட் டிடெக்டருக்கு வந்துடும்.
இங்கே வந்துடும் இன்வெர்ட்டர் கரண்ட் டிடெக்டர். இது மூலியமாக இது வந்து ஒரு கம்பேரேட்டர் மூலியமாக ஒரு ரெஃபரன்ஸ் வோல்ட் கொடுத்துருக்குறோம். அதில் டிஃபரன்ஸ் வந்தால் இது சிக்னல் கொடுத்துரும். இந்த சிக்னல் கொடுத்து PBO65ங்கிற சிக்னல் அது ஹை லோன்னு மாறிச்சுன்னா உங்களுக்கு ஓவர் கரண்ட்டுன்னு சொல்லி அதை கம்ப்ரஸரை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓவர் கரண்ட்டுக்குள்ளே பிளிங்கிங் ரேட்டு அந்த இண்டிகேஷன்ஸில் காமிச்சிடும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சிக்னலில் இந்த மாதிரி தான் பார்க்கணும். நீங்கள் இந்த மாதிரி டைரெக்ஷனை வச்சு எந்த பக்கம் இருந்து வருது, அதாவது டைரெக்ஷனை வச்சு ஐசிக்குள்ளே போகுதா ஐசியை விட்டு வெளியில் வருதாங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இது பாருங்கள் 2 டைரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த சர்க்யூட் படிக்கும்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த இதில் வேறு டிஸ்பிளே யூனிட் இது வந்து இண்டோர் யூனிட்டில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு எல்இடி கொடுக்கறதுக்காக ஒரு யூனிட் வச்சுருக்காங்க. ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக இல்லை பாருங்கள் பம்பு டவுன் சுவிட்சு அந்த மாதிரிலாம் நம்ம சுவிட்சை வெளியில் கொடுக்கறதுக்காக ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் இங்கே வந்து ஐபிஎம்மோட கனெக்ஷன்ஸு. ஓகேங்களா? இதுதான் ஐபிஎம்மோட கனெக்ஷன். இதுதான் கொஞ்சம் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐபிஎம்மில் இருந்து தான் இங்கே இந்த டிரான்சிஸ்டருக்கு சிக்னல் போகுது. ஓகேங்களா? இதோட போர்டு தான் அது. இந்த போர்டுக்கு வரக்கூடிய டிரைவருக்கு வருது இல்லைங்களா, இந்த போர்டோட பின் கனெக்ஷன்ஸ் தான் இந்த கனெக்ஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ ஐபிஎம் நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னும் வேறு என்னென்ன இந்த மேனுவலில் இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த சர்க்யூட் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் டவுட்ஸ் சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு போர்ஷன்ஸ் நம்ம இன்னும் பார்க்கல. இந்த போர்ஷன்ஸ் இது வந்து ஃபேன் மோட்டர், அது கூட பிஎல்டிசி மோட்டர் தான். அதுக்கு தனியாக பார்த்தீங்களா ஒரு டிரைவர் யூனிட் கொடுத்துட்டாங்க. இதுவே ஒரு ஐபிஎம் மாதிரி தான் இது யூஸ் ஆகும். ஆனால் இது வந்து இவ்வளோ பெருசாக இருக்காது, இவ்வளோ பெருசாக ஹீட் சிங்லாம் போட்டிருக்காது. இது சின்னதாக ஒரு ஐசி மாதிரியே கொடுத்துருவாங்க. இது ஒரு டிரைவர் ஐசின்னு சொல்லலாம். இதை வந்து மாடல்னு சொல்ல மாட்டாங்க, இது ஒரு டிரைவர் ஐசின்னு சொல்லலாம். இது ஃபேன் மோட்டருக்காக உள்ளது. இதுக்குள்ளே சிக்னல் எல்லாமே மைக்ரோ கண்ட்ரோலர் இருந்து தான் வரும், இங்கேருந்து தான் வரும். இது பூரா மைக்ரோ கண்ட்ரோலேருந்து வரக்கூடிய 31லேருந்து 26 வரை உள்ள பின்ஸு நமக்கு ஃபேன் மோட்டர் கண்ட்ரோலுக்காக வருது. இதுலேயுமே கரண்ட் சென்சார்ஸ்க்கெலாம் பாருங்கள் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது மூலியமாக கரண்ட் இந்த யூனிட்டு கரண்ட் சென்சார் பண்ணும், சென்ஸ் பண்ணி அது கொடுத்துரும். ஓகேங்களா? ஆர்எஸ்ங்கிற கரண்ட் சென்சார். ஓகேங்களா? ஸோ இப்போ இது மாதிரி தான் நம்ம சர்க்யூட்டை வந்து நம்ம ரீட் பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்தது இதில் வேறு மற்றதெல்லாம் பிளாக் டயக்ராம் தான். இதை பற்றி அவ்வளோ டீட்டெயில் பார்க்க வேண்டாம். ஓகே, இப்போ இது வந்து அதில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எங்கெங்கே எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துக்கிறாங்க. எப்படி அசம்பிள் பண்ணணும், இல்லை எப்படி அசம்பிள் பண்ணுறது, சரி எந்தெந்த இடத்துல எது அமைஞ்சிருக்கு. இது பாருங்கள் கம்ப்ரெசர், எக்ஸ்பென்ஷன் வால், இதில் ரியாக்டர், இதெல்லாம் இந்தந்த பொசிஷன்ஸில் அமைஞ்சிருக்கு காமிச்சிருக்காங்க. ஓகே, இதுலேருந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஐபிஎம் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஐபிஎம் பார்க்கலாம். ஐபிஎம்ங்கிறது இன்டெலிஜென்ட் பவர் மாடல்னு சொன்னேன். இதோட இப்போ நான் எடுத்த ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஐபிஎம் எடுத்திருக்கேன். இந்த ஐபிஎம்மில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். உள்ளே இருக்கிற பிளாக் இப்படி தான் அந்த ஐசி இருக்கும். ஐசியில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிறது, கீழே இருக்கிற சைடு இருக்கிறது ஹை வோல்டேஜ் சைடு. இதில் இந்த 3 வந்து எமிட்டரில் வர சைடு, இது வந்து 3-4 கலெக்டரில் வருது. 1 இன்னு 3 கலெக்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ இது மூலியமாக இது பூரா லோ சைடு, டிரைவர் சைடு. இதில் வந்து நம்ம வந்து ஃபீட்பேக் கொடுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு 3 ஃபீட்பேக்கு, மற்றதெல்லாம் வந்து அதோட டிரைவர் யூனிட்டுக்கு மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து வரக்கூடிய சிக்னல் ப்ளஸ் அதோட கரண்ட் சென்சார் சிக்னல், வோல்டேஜ் சென்சார் சிக்னல், டெம்பரேச்சர் சென்சார் சிக்னல், அதெல்லாம் இதில் வந்து ஜாயின் ஆகும். இதுக்கு பவர் சப்ளையும் இதில் தான் கொடுத்துருப்பாங்க 15 வோல்ட். ஓகே, இந்த 15 வோல்ட் வருதாங்கிறத நம்ம பார்க்கணும். அது வரலைன்னா எஸ்எம்பிஎஸ் சைடு பார்க்கணும். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய வோல்ட்டு நமக்கு இதில் 40 வோல்ட் இனிஷியலாக இதில் 40 வோல்ட் வரும். ஸோ இப்போ அந்த 40 வோல்ட் வருதான்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நார்மலாக இந்த ஐசி தான் மோஸ்ட்லி நமக்கு வந்து டேமேஜ் ஆகுது. அதிகமாக ஃபால்ட் வர்றது இந்த ஐபிஎம் ஐசி தான். இந்த ஐபிஎம் ஐசிக்குள்ளே இப்படி தான் இருக்கும் பாருங்கள். 6 ஐஜிபிடிஸ் இருக்குது. அதில் வந்து இந்த ஹை சைடு ஐஜிபிடி இது லோ சைடு ஐஜிபிடி. இதில் ஹை ஐசி லோ ஐசின்னு உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க. இது வெளியில் தெரியாது, நான் உள்ளே இருக்கிற பிளாக் டயக்ராம் தான் காமிச்சிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் சீரிஸாக கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதோட எமிட்டர் பார்த்தீங்கன்னா அடுத்தோட கலெக்டராக வந்து ஜாயின் ஆகுது. ஸோ இப்போ இது மூலிமா வருது. இதில் இருக்கக்கூடிய UVWங்கிறது தான் கம்ப்ரஸருக்கு போகக்கூடிய லைன். பவர் இன்னுங்கிறது நம்ம பவர் இன்லெட் 400 வோல்ட்டு கொடுக்கக்கூடிய சப்ளை இன்புட்டு. இது கீழே இருக்கிறதெல்லாம் நியூட்ரல்லையும் UVW கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இந்த சைடு வந்து ஹை வோல்டேஜ் சைடு. லோ வோல்டேஜ் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க 3ம்
இந்த கரண்ட் இருக்குது இல்லைங்களா, அவுட்புட் போகிற கரண்ட்லேருந்து அதுக்கு சென்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபீட்பேக் சென்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து அந்த கரண்ட் எவ்வளோ எடுக்குது என்னங்கிறதுக்கு சென்சர்ஸ் இது. அதுக்கப்புறம் இதோட டிரைவர், இதுதான் சிக்னல் டிரைவர் கொடுக்குறது, அதாவது ஹை வோல்டேஜ் எவ்வளோ கொடுக்கணும், இதில் வந்து ட்ரிகர் எப்போ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் இதெல்லாம். இதில் இந்த எஃப்ங்கிறது ஃபால்ட் அவுட்புட்டு. இதில் ஏதாவது ஃபால்ட் இருந்தது, கரண்ட் ஓவராக இருந்தது, இல்லை ஏதாவது ஒரு ஐஜிபிடி போயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபால்ட் அவுட்புட் வந்து நமக்கு ஃபால்ட் அவுட்புட்டோட எரர் கோடு வந்துட்டு ஆஃப் ஆகிடும். அது மாதிரி வேறு கரண்ட்டு சென்சர், இது வோல்டேஜ். இந்த டெம்பரேச்சர் சென்சர் சில மாடல்ஸில் இருக்குது, சில மாடல்ஸில் இல்லை. இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க டெம்பரேச்சர் சென்சர்ஸ். அதுக்கப்புறம் இந்த வோல்டேஜ் இதில் வந்து சப்ளை கொடுக்குறோம். இதில் வந்து கிரவுண்டு இதுலேருந்து கொடுக்குறோம். கிரவுண்ட் இதுக்கு தனி, ஏன்னா இந்த கிரவுண்டை வந்து நம்ம இது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் மூலியமாக கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சத்தில் பார்க்கலாம். ஸோ அடுத்த இன்னும் டீட்டெயிலாக பிளாக் டயக்ராம் பார்ப்போம். இந்த டேட்டா ஷீட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் டேட்டா ஷீட்டை வச்சு தான் நிறைய புரிஞ்சிக்க முடியும் அந்த ஐசிக்குள்ளே எப்படி இருக்குன்ட்டு. இதில் பார்த்தீங்களா, இது மோட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, இது பவர் இன் கொடுத்துருக்குறாங்க, இந்த சப்ளைலேருந்து பவர் இன் கொடுத்து இந்த மோட்டர் 3 ஃபேஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 3 ஃபேஸ்லேருந்தே இந்த ஃபீட்பேக் எடுத்து ஃபீட்பேக் இதில் கொடுத்துட்டாங்க. இது ஃபீட்பேக் சிக்னல்ஸ், யூ ஃபீட்பேக், வி ஃபீட்பேக், டபிள்யூ ஃபீட்பேக். ஓகேங்களா, இது வந்து இந்த டிரைவர் உள்ளே போகக்கூடிய டிரைவர் சிக்னல், இதுக்கு நெகட்டிவ் சிக்னல், இதில் வந்து நம்ம சப்ளை எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது லோ வோல்டேஜ் சைடு உள்ள சிக்னல். ஓகே, இது ஐ சைடு, இது லோ சைடு, இது ஃபால்ட்டு, இது பில்டின் டெம்பரேச்சரோட சிக்னல். இது 15 வோல்ட், இதில் தான் சப்ளை கொடுக்குறோம், N1ல சப்ளை கொடுக்குறோம். NCங்கிறது நியூட்ரல் நெகட்டிவ் பாயிண்ட்டு. இங்கே ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கரண்ட்டு சென்ஸ் பண்ணி அதை வந்து Cஇன்ல கொடுத்துட்டாங்க. அப்போ கரண்ட்டு சென்சார், இது 15ங்கிற பாயிண்ட் வந்து பின் வந்து கரண்ட் சென்சார். அப்போ இது கரண்ட் சென்ஸ் பண்ணிக்குது. இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 3, இந்த மாடல் என்ன பண்ணியிருக்காங்க, 3ஐயும் சேர்த்து ஒரே கரண்ட் சென்டரை போட்டு எடுத்துட்டாங்க. சில மாடலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு தனித்தனியாக ஷண்ட் ரெசிஸ்டர் போட்டு தனித்தனியாக சென்சார் போட்டு இதில் 3 Cஇன் போகும். ஓகேங்களா, UVW தனித்தனியாக போகும். அந்த மாதிரி போச்சுன்னா நமக்கு எந்த டிரான்சிஸ்டரில் ப்ராப்ளம்ங்கிறத ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதில் வந்து காமனாக கொடுத்துருக்குறாங்க, இதில் காமன் எமிட்டராக கொடுத்துட்டாங்க. எல்லா எமிட்டரும் ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு ஷண்ட் ரெசிஸ்டர் போட்டு கரண்ட் ட்ராப்பை, வோல்டேஜ் ட்ராப்பை அப்படியே சென்ஸ் பண்ணி கரண்ட் சென்சாராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இது மூலியமாக இந்த மாதிரி தான் அதோட அமைப்பு இருக்கும். ஸோ இப்போ இதுலேருந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஐபிஎம்னா என்ன, இன்டெலிஜென்ட் பவர் மாடல் அப்படின்னா என்னங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இது மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. இந்த மாடல் தெரிஞ்சாலே போதும். இதில் இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது எப்படி வேலை செய்யுது எல்லாமே இதில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நிச்சயமாக இதில் நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வந்து ஒரு கிடச்சிருக்கும். நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணுறவங்க, நாங்கள் மற்ற எக்யூப்மெண்ட்லாம் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதையும் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்பேருக்கு சான்ஸ் வந்ததுன்னா இதையும் அட்டன் பண்ணுங்கள். ஸ்பேர்ஸ் கண்டிப்பாக கிடைக்குது, ஆன்லைனில் கூட கிடைக்குது. யூடியூப்பில் கூட நிறைய வீடியோஸ் வந்து நார்த் சைட்லேருந்து ஹிந்தி வீடியோஸில் போட்டு அவங்க வந்து ஸ்பேர்ஸ் கேட்டால் தரேன், சப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் சர்வீஸ் வந்ததுன்னா இது அட்டன் பண்ணுங்கள். அது வந்து ஒரு பெரிய பயப்பட வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து இதை அட்டன் பண்ண முடியும். சில நேரங்களில் சின்ன சின்ன ஃபால்ட்டு, இந்த பவர் சப்ளை SMPSலாம் ஃபால்ட் வந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் அதை மாதிரி சின்ன ஃபால்ட்டெல்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். போர்டுங்கிறது ஒரு பயப்பட வேண்டாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்வெர்டர் ஏசி போர்டு ரிப்பேர் பண்ண முடியாது, போர்டு தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் போர்டும் வருது இப்போது. இப்போ நீங்கள் சப்போஸ் போர்டு போயிடுச்சு, ஸ்பேர்ஸ் கிடைக்கல அப்படின்னா யூனிவர்சல் போர்டை போட்டு அந்த கம்ப்ரஸரையாக அந்த ஏசி சிஸ்டமே நம்ம மாற்றிடலாம். எப்படி நீங்கள் மற்ற மைக்ரோவேவ் ஓவனு, இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கெல்லாம் யூனிவர்சல் போர்டு வருது, அந்த போர்டு வந்து எல்லா மாடலுக்கும் சூட் ஆகும். ஸோ அப்போ அந்த போர்டை எடுத்துகிட்டு இந்த யூனிவர்சல் போர்டை போட்டு கம்ப்ரஸரை ரன் பண்ண வைக்க முடியும். அதுவும் இருக்குது, அதுவும் கிடைக்குது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், ஈஸியாக அட்டன் பண்ணுங்கள். நிச்சயமாக என்னோடய வீடியோ ஒரு உதவியாக இருந்திருக்கும். இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு BLDC மோட்டர் இதை பற்றிலாம் வேணுங்கும் போது ஃபியூச்சர் வீடியோஸில் டைம் கிடைக்கும் போது நான் இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட தரேன். என்கிட்ட இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்கு இன்வெர்ட்டர் போர்டு இல்லை, கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் அந்த சர்க்யூட்டை வச்சு ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். நிச்சயமாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலை உங்களுக்கு கொடுத்துருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.